கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மாத இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து வேதாகமத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இந்த காரியத்தை இந்த வேதாகமத்திலிருந்து சொல்லுகிற இந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கர்த்தாவே, உங்கள் வேதாகமத்திலிருந்து சொல்லப்படுகிற ஆண்டவரே, இந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து உங்கள் நாம மகிமைப்பட ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அன்பானவர்களே, வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த முதல் 2000 வருஷத்தில் அது ஒரு முதல் யுகம் என்று தேவ மனிதர்கள் சொல்லுகிற அந்த முதல் யுகத்தில் அந்த 2000 வருஷம் முடிவின் காலத்தில் வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய எண்ணம் எப்பொழுதும் பொல்லாப்பானதை சிந்தித்து கொண்டே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் பொல்லாப்பான காரியங்களை சிந்தித்து எப்பொழுதுமே பொல்லாப்பான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு கோபமூட்டினார்கள். ஆகவே நோவாவின் காலத்தில் இந்த பூமியை கர்த்தர் தண்ணீரினாலே அழித்து போட்டார் என்று வேதாகம் சொல்லுகிறது. அதிலிருந்து பிழைத்தவர்கள் தான் நோவாவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட அந்த 2000 வருஷம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 2000 வருஷத்தை அவர்களுக்கென்று கர்த்தர் ஒதுக்குகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் காணப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு தனி கூட்டத்தை தம்முடைய சொந்த ஜனமாக பிரித்தெடுத்து அவர்களை வழிநடத்துகிறார். அவர்கள் எகிப்து தேசத்திலே போய் அவர்கள் அடிமைப்பட்டார்கள். அங்கே இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு கானான் என்கிற அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து, குறிப்பாக மோசே மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்து, இதன்படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையும் கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து தம்மை உண்டாக்கினவரை தம்மை வழிநடத்தினவரை அவர்கள் நோக்கி பார்க்காமல் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே அவர்களை முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியாவின் ராஜாவின் கையிலே அவர்களை சிறையாக்கி போடுகிறார். பின்பு பார்த்தோம் என்றால் யூத ஜனங்களை அவர் பாபிலோன் ராஜாவின் நேபுகாத்நேச்சர் கையிலே அவர் சிறையாக்கி போடுகிறார். இப்படியாக நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காத ஜனங்களை கர்த்தர் சிறையாக்கி போட்டார் என்று சொல்லுகிறார். பின்பு பாருங்கள், அவர்கள் இருந்த காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்புகிறார். என்னுடைய குமாரனுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் செவி கொடுக்கவில்லை. ஆகவே பாருங்கள், அப்பொழுதுதான் ஆண்டவர் முடிவு செய்கிறார், 3வது ஒரு யுகத்தை கொண்டு வருகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. புதிய ஏற்பாட்டின் சபையிலே உலகம் முழுவதுள்ள எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டின் காலம். இந்த புதிய ஏற்பாட்டின்படி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், முதல் 2000 வருஷத்தில் அவர் காணாதவர் போல இருந்தார். ஜனங்களை அவர்கள் வழியிலே நடந்தார்கள். ஆனால் தேவனை மட்டும் அவர்கள் தேடவில்லை. பின்பு பாருங்கள், இஸ்ரவேலர் என்னும் ஒரு கூட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தார். அவர்களும் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. ஒரு சிலரை தவிர, தேவனுடைய மனுஷர்களை தவிர, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தவிர மற்ற யாரும் செவி கொடுக்கவில்லை. பின்பு பாருங்கள், 3ஆம் யுகத்தை ஏற்படுத்தி அதில் எல்லாரும் பூமியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று
ஒரு லகுவான ஒரு ரட்சிப்பை, ஒரு சட்டத்தை, புதிய ஏற்பாடை, புதிய உடன்படிக்கை. ஆனால் பாருங்கள், இந்த 3வது யுகமும் முடிவடையும் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஜனங்கள் பாருங்கள், தங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் பொல்லாப்பை சிந்தித்து கொண்டே, பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ அங்கும் இங்கும் ஒரு சிலர் மட்டும் தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியாவின் கையிலும் பாபிலோன் கையிலும் சிறைப்பட்டு போனார்கள். இப்போ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாம் யாரிடத்திலே சிறைப்பட்டு போவோம் என்றால், இது கடைசி யுகமாக இருக்கிறது. நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் என்கிற சிறையில் தள்ளப்படும். அப்படியானால் நாம் இனிமே செல்ல போகிற சிறையானது, அதாவது நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தவர்கள் சிறைப்பட்டு போகிற இடம் நரகம். அங்கே பாவம் செய்த எல்லா ஆத்துமாவும் அங்கே சிறைப்பட்டு போகும். ஆகவே பிரியமானவர்கள், இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடந்து அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் நீங்கள் ஜீவிப்பீர்களானால், இப்படி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு மாறாக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த நரகம் என்கிற சிறைக்கு போகாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்கிற இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.